என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒரு போதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒரு போதும் வெறுமை உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. சொல்லலாமா எல்லாரும்? பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. சொல்வோமா எல்லாரும் சேர்ந்து? நீ சொன்னதை நிறைவேற்றுவீரப்பா. ஓ, குறித்திட்ட காலத்தில் என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன
வார்த்தைகளை எனக்காக நினைத்து நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் ஒரு முறை என்னிடம் குறித்திட்ட காலத்தில் சொல்வீங்களா? ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். சேனைகளின் கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே நீரே நீர் ஒருவரே சேனைகளின் கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே கூடாத ஒளிதன் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தர் எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே அவரை உயர்த்தலாமா? எங்களோடு கூட சேர்ந்து வானத்திலே பூமியிலும் சகல அதிகாரங்களும் உடையவர் அவர் சேனைகளின் கர்த்தர். ஓ நீ பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவரை பார்த்து எல்லாரும் நீர் பரிசுத்தரே சொல்வோமா? பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே நீர் பரிசுத்தர் நீர் ஒருவரே இயேசுவே நீ பரிசுத்தர் ஓ நீ சொல்வோமா? உங்க தயவே 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 பனி போல நெய்யாய் பொழிந்திடுதே தயவே 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 சாம்பலை சிங்காரம் அவரை பார்த்து உங்க தயவு என்ன நடத்தினதே அப்பா என் தாயின் கருமுதலா என்னை தாங்கிடும் தயவு பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய தயவு ஓ தயவு
சேர்ந்து சொல்வோமா? தலைமுறை தலைமுறையா தாங்கிடும் மாதயவே தள்ளாட விடவில்லை, தயவாய் நடத்தியதே. தலைமுறையா தலைமுறை தலைமுறையா தாங்கிடும் மாதயவே. சொல்லுங்க, தள்ளாட விடவில்லை. அவர் எவ்வளவு நல்ல தேவன். அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவருடைய தயவு, அவருடைய பிரச்சனை உங்களை நிரப்புகிறது. சொல்லுங்க, தயவே தயவே. ஓ பனி போல நெய்யாய். ஓ தயவே 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 மா தயவே. சாம்பலை one more time. தயவே அரசனாய் உயர்த்திட்டார். இன்று உங்கள் சூழ்நிலையிலிருந்து உங்களை உயர்த்தி அவர் உங்களை சிங்காசனத்திலே அமர செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில நீங்க இதை பார்த்து கொண்டிருந்தாலும் அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க தயவு என்ன நிரப்பட்டும், உங்க தயவு என்ன உயர்த்தட்டும், என் கண்ணீரை உங்க தயவு மாற்றட்டும் சொல்லலாமா? எங்களோடு கூட சேர்ந்து அந்த தேவனை உயர்த்தலாமா? எல்லாரும் ஆடுகள் பின்னலைந்து அரசனாய் உயர்த்திட்டதே, சூழ்ச்சியில் வீழ்ந்த என்னை அரியணையில் அமர்த்தியதே. பிரயாசித்தும் பிரயாசித்தும் ஒன்றும் இல்லை, உம் வார்த்தையால் பெருகினதே. மழை தாழ்ச்சி வருஷத்திலும் தப்பாமல் கனி தந்ததே. தயவே மாதயவே. ஓ பனி போல நீர் பொழியுமே. தயவே மாதயவே. சாம்பலை சொல்லுங்க சொல்லுங்க. தயவே 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 பனி போல நெய்யாய் பொழிந்திடுமே. தயவே சொல்லுங்க. தயவே 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 பனி போல பொழிந்திடுமே. தயவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போகிறோம், என் ஜீவனை பார்க்கிறோம் உன் கிருபை நல்லது என்று சொல்வோமா? என்னுதடு என்னுதடு உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு என்னுதடு உம்மை துதிக்கும்
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உந்தன் சமூகம் சமூகம் ஓ மேலானது, உயிரினும் மேலானது. உந்தன் சமூகம், உன் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். One more time. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். ஒரே வாட்டி சொல்லலாமா? நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டே தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டேன் தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு சொல்லுங்க. என் ஜீவனை பார்க்கிறோம் உங்க கிருபை நல்லதப்பா. அப்பா, என் உயிரை பார்க்கிறோம் நீர் பெரியவர், நீர் எனக்கு போதுமானவர். இந்த நுதடு உம்மை துதிக்கும். ஓ ஜீவனுள்ள, இப்ப சொல்வோமா? என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. ஒரே வாட்டி நீங்க சொல்லுங்க. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. எங்கள் உயிரினும் மேலானது. எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை உயர்த்த ஒருவர் உண்டு. யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில் அவன் மோசையோடே கூட இருந்தான். எல்லா இடத்துலையும் மோசைக்கு பணிவிடை செய்கிறவனா. சீனாய் மலையில் போகும் பொழுதும் சரி, யுத்தம் செய்யும் பொழுதும் சரி, எந்த சூழ்நிலையும் எல்லாவற்றிலும் அவன் மோசையோடனே கூட இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு ரெக்கக்னிஷனும் கிடைக்கப்படலை. ஒரு சில சமயங்களில் யோசுவா இருக்கிறதே மறந்தாங்க. ஏன்னா எல்லாவற்றிலும் மோசே தான். ஆனால் அவனோட
பேக் எண்ட்ல யோசுவான்னு ஒருத்தர் இருந்தார். அவன் 40 வருஷம் அதே வனாந்தரத்தில் தான் பிரயாணம் பண்ணான். ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாகவோ இல்லை மோசேக்கு விரோதமாகவோ அவர் ஒரு இடத்துல கூட அவர் குறை பேசியோ இல்லை முறுமுறுத்ததோ இல்லை. அவர் தேவனுக்கு உண்மையாக இருந்தார், மோசேக்கு உண்மையாக இருந்தார். எல்லாரும் மோசேக்கு விரோதமாக நின்ற பொழுதும் யோசுவா மாத்திரம் அவர் தேவனுக்கும் மோசேக்கும் சாட்சியாக இருந்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அதே சூழ்நிலை காணப்படலாம். நான் என்னோட கிரியைகள் நான் செய்கிறேன், எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு அங்கீகாரமே இல்லையே. இல்லை நான் உண்மையாக இருக்கிறேன், என் சபைக்கு, என் மக்களுக்கு, நான் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு, என் வேலையில் எல்லாவற்றிலும் நான் உண்மையாக இருக்கேனே, ஆனால் எனக்கு எந்த ஒரு உயர்வும் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் வடித்து நீங்கள் காணப்படலாம். ஆனால் யோசுவா அதை குறித்து எதையும் கவலைப்படாமல் அவன் உத்தமனாய் மாத்திரமே இருந்தான். நாள் ஒன்று வந்தது, மோசேக்கு பிற்பாக தேவன் ஜாதிகளை வழிநடத்தும் தலைவனாக யோசுவாவை அவர் நிப்பாட்டினார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் மோசேயோடு கூட இருந்தது போல உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த அதே யோசுவா போல நம் வாழ்க்கையில் தேவனுக்கு மாத்திரம் உண்மையோடு கூட ஓடும் பொழுது தேவன் ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் ஒரு வார்த்தை ஒன்று, குறித்த காலத்திலே நம் தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அது நிச்சயமாய் வரும், அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் அதற்காக நாம் காத்திருப்போம், நிச்சயமாக அது உங்களிடத்திலே வந்து சேரும். எத்தனை பேர் சொல்றீங்க, நீங்கள் கேட்கிற இந்த வேலையிலே நான் என்னோட சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், நீங்க நினைக்கலாம், என்னோட காரியங்கள் நான் உயர்வுக்கு சாத்தியமே இல்லாதுன்னு கூட நினைக்கலாம். ஆனால் குறித்த காலத்திலே அவர் உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எங்களோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா, எங்கள் காலங்களையும் கருத்தில் நீர் வைத்திருக்கிறீர் அப்பா, என்னை நீர் உயர்த்துவீர், ஏற்ற காலத்திலே நீர் எங்களை உயர்த்துவீர் என்று சொல்லலாமா? எங்களோடு கூட சேர்ந்து எல்லாரும் இணைந்து சொல்வோமா, என் காலங்கள் உந்தன் கையில் தானே, நேர்த்தியாக யாவும் செய்வீரே. என் காலங்கள் உந்தன் கையில் தானே, நேர்த்தியாக யாவும் செய்வீரே. உம்மையே Yeshua,